ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம என்ன அன்பாக்ஸ் பண்ண போகிறோம்னா நருட்டோ ஸ்டிக்கர்ஸ் தான். பாருங்கள், ஒரு 2 செட்டு பார்த்தீங்கன்னா ஆர்டர் போட்டிருக்கேன். ஒன்று பார்த்தீங்கன்னா ஒட்டுறதுக்கு, ஒன்று பார்த்தீங்கன்னா நான் அப்படியே வச்சுக்கலான்னு முடியுங்கன்னா நான் பார்த்தீங்கன்னா ஸ்டிக்கர்ஸ் மட்டும் கலெக்ட் பண்ணுவேன். அதே நேரம் ஒட்டுறதுக்கு மட்டும் ஆசை இருக்குது. நருட்டோ ஸ்டிக்கர்ஸ் மட்டும் தான் ஒட்டுறதுக்கு ஆசை இருக்குது. ஸோ இதே பார்த்தீங்கன்னா ஒட்டணும். ஸோ அதனால் 2 செட்டு பார்த்தீங்கன்னா ஆர்டர் போட்டிருக்கேன். ஸோ 2 பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணிடலாம். அவ்வளோ தனியாக வந்து தந்துருக்காங்க. நானும் ஒரே பேக்கேஜிங் தந்துருவாங்கன்னு நினச்சேன். அப்படி தனியாக தந்துருக்காங்க. நல்லா இருக்குது. இது பார்த்தீங்கன்னா ஒரு செட்டு, இது பார்த்தீங்கன்னா ஒரு செட்டு. ஸ்டிக்கர் குவாலிட்டி பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது. கிட்டத்தட்ட 36 பீஸோ சம்திங் இதை பார்த்தீங்கன்னா வரும். நம்ம இப்போ ஓப்பன் பண்ணும்போது நான் பார்த்துக்கலாம். நான் ஓப்பன் பண்ணுறேன். ஓகே, ஓப்பன் பண்ணியாச்சு. ஸ்டிக்கரோட குவாலிட்டி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்குது. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டபுள் சைட் டேப்பில் பார்த்தீங்கன்னா ஒட்டிருக்காங்க பின்னாடி. இது பார்த்தீங்கன்னா ஹினாட்டாவோட ஸ்டிக்கரு. ஓனாக பார்த்தீங்கன்னா பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு ஹினாட்டா, ரெண்டாவது பார்த்தீங்கன்னா சாஸ்கே, மூணாவது வந்து அக்காட்சுகி ஒரு டீம், அக்காட்சுகி டீம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக இருக்காங்க. நாலாவது பார்த்தீங்கன்னா கோனன், அஞ்சாவது பார்த்தீங்கன்னா நம்ம மினாட்டோ, ஆறாவது பார்த்தீங்கன்னா நருட்டோ. நருட்டோ தானே தப்பாக நினச்சிருக்கணும். ஓகே, 6 நருட்டோ. 7 பார்த்தீங்கன்னா இது வந்து நருட்டோட ஐ, இது வந்து பெயின், இது கக்காஷி, அப்புறம் இது சாஸ்கே, இது இட்டாச்சி, இது வந்து யார், இது சாஸ்கே ஒரு கண்ணில் இருக்குது, இது நகட்டோ. ஓகே, ஒருத்தர் அந்த கண்ணு பார்த்தீங்கன்னா இருக்குது. அது 7. 8 பார்த்தீங்கன்னா 2 1 கிவ் அப் நம்ம நருட்டோட ஒரு ஸ்டிக்கரு. 9 பார்த்தீங்கன்னா நருட்டோவில் எல்லா கேரக்டர்ஸும் பார்த்தீங்கன்னா இருக்காங்க. அக்காட்சிக்கு மேலே இருக்காங்க. கீழே பார்த்தீங்கன்னா அந்த காராவோட டீம் எல்லாம் தான் இருக்காங்க. 10வது பார்த்தீங்கன்னா நம்ம நருட்டோட ஸ்டிக்கர் தான். தள்ளி காமிச்சிக்கோங்க, நருட்டோட ஸ்டிக்கர் தான். ஓகே, 10 தானே. 1 2 3 4 5 6 7 8 9 10 ஸ்டிக்கர் இருக்குது. அடுத்து வந்து இது வந்து நருட்டோவும் ஹினாட்டாவும் கிஸ் பண்ணுற மாதிரி இருக்கிறதுனா ஒரு மூவியில் பார்த்தீங்கன்னா சீனு, அந்த மூவியில் சீன் தான் அடுத்த ஸ்டிக்கராக ஆக்கியிருக்காங்க. அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம ரினோட டெத்து, அதாவது வந்து ஒபிட்டோ கையில் வச்சுருப்பார் ரினோட பாடி, அது ஒரு சீனாட்டு. அடுத்து வந்து 2 இருக்குது. ஓகே, இதில் பார்த்தீங்கன்னா 2 இருக்குது பாருங்க. நம்ம இட்டாச்சி சின்ன வயசு நம்ம சாஸ்கியில் நினச்சிருக்க இருக்கிறது. அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம ஷீஸ்னேவிச்சியாவோட பின்னாடி பார்த்தீங்கன்னா சுசானோ இருக்குது, அவரோட அந்த ஐகானிக்கான க்ரீன் சுசானோ. இது பார்த்தீங்கன்னா லீஃப் வில்லேஜ். அதுக்கடுத்து ஜிராயா பார்த்திங்கன்னா நம்ம ஷோல்டரை வந்து நருட்டோ வச்சுருக்க மாதிரி. அடுத்து வந்து நம்ம பெயினோட ஒரு ஐகானிக்கான ஒரு வேர்டு, த வேர்டு ஷால் நோ பெயின். அடுத்து நம்ம நருட்டோக்கும் சாஸ்கேக்கு அந்த ஃபைனல் வேலையில் நடக்கிற அந்த ஃபைட்டோட இது, அது பேர் ஃபைனல் வேலை தான். எனக்கு கரெக்டாக தான் சொல்கிறேன், நினைக்கிறேன். கரெக்டாக சொல்கிறேன், கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது வந்து நம்ம நருட்டோ வந்து ஒக்காகையான தரப்புலது. இது வந்து நம்ம ஒரு பக்கம் வந்து இட்டாச்சி, இன்னொரு பக்கம் இது சாரி 2மே இட்டாச்சி தான். இது வந்து கொஞ்சம் இது டிஃப்ரெண்ட்டாக இருந்தால் கரெக்டாக தெரியல. இது வந்து நம்ம ஆண்புள்ள அக்காட்சியில் இட்டாச்சி, இது வந்து நம்ம அக்காட்சிக்கு இருக்கும்போது. அடுத்து வந்து இது அந்த அவரோட வில்லேஜை வந்து மொத்தமாக வந்து கீல் பண்ணும்போதுக்குள்ள அந்த இட்டாச்சி. இது வந்து அவர் அந்த லீஃப் வில்லேஜுக்கு வரும்போது அந்த ஒரு கேப் போட்டிருப்பார், அது அந்த இட்டாச்சி. அப்புறம் காரா சவாக்குனோ காரா அப்படின்னு வந்து நான் போட்டிருக்காங்க, நல்லா பார்க்கறதுக்கு. அடுத்து வந்து 8 கேட்டில் உள்ள மைட் கை ஸ்டிக்கரோட குவாலிட்டி பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா கக்காஷி ஷரிங்கனோட பாக்கேஸும் பங்கமாக இருக்குது. அடுத்து வந்து மாதரா 6 பேத்தோட மாதரா. அடுத்து நார்மல் மாதரா. அடுத்து நம்ம ஜிராயா. மொத்தம் எத்தனை ஸ்டிக்கர் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நான் கவுண்ட் பண்ணிடுறேன். 1 2 3 4 5 6 7 8 9 என்னது ஒரு ஸ்டிக்கர் இருந்து விளையாண்டு. ஓகே, 9 10 11 12 13 14 15 16 17 18
19. கைஸ் இப்போ ஸ்டிக்கர் இருந்ததே தெரியல கைஸ். ஒவ்வொரு ஸ்டிக்கரும் 2 ரூபா ஒட்டிருக்கு. 19. ஐயோ பேசிக்கிட்டே குழம்பிடுறாங்க. சரி நான் வந்து ஸ்பீடாக நினைக்கிறேன். நான் சொன்ன பார்த்தீங்கன்னா மொத்தமாக 36 பார்த்தீங்கன்னா இருக்குது. பார்த்தீங்கன்னா ரூமில் பார்த்தீங்கன்னா ஒட்ட போகிறேன். பார்க்கவே சூப்பராக இருக்குது. அந்த மட்டும் ஸ்டிக்கரோட குவாலிட்டி பார்த்தீங்கன்னா ரொம்ப திக்காக இருக்குது. டபுள் சைடு ஆக்சுவலி வந்து ஸ்டிக்கரை பார்த்தீங்கன்னா மேக் பண்ணல. அவங்க வந்து எப்படி சொல்கிறது, ஒரு கார்டு பார்த்தீங்கன்னா நம்ம அந்த ஃபோட்டோ கார்டுன்னு தான் சொல்லுவாங்க. நம்ம ஜெராக்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ பேப்பர்னு சொல்லுவாங்க. அந்த ஃபோட்டோ பேப்பரில் மாதிரிப்பட்டது அது பார்த்தீங்கன்னா ரொம்ப திக்காக இருக்குது. ஜிஎஸ்எம் அதிகம்னு நினைக்கிறேன். அதுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா டபுள் சைட் டேப்பில் பார்த்தீங்கன்னா ரொம்ப இந்த மெல்லிசன் டபுள் சைட் டேப் வாங்கி ஒட்டி ஸ்டிக்கராக மேக் பண்ணி சூப்பராக. இதோட ரேட்டு வந்து மறந்து போய்ட்டு நான் வாங்கி ரொம்ப நாள் ஆச்சு. வாங்கி பார்த்தீங்கன்னா ரொம்ப நாள் ஆனாலும் கரெக்டாக தெரில. ஓகே நம்ம செகண்ட் இதை வந்து ஓப்பன் பண்ணலாம். உடல் ஏதாவது ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்குதா அப்படின்னு பார்த்துலாம். ஏதாவது ஒன்று இதில் இல்லாததோ இல்லாட்டி அதில் இருக்கிற டிஃப்ரெண்ட்டாக அப்படின்னு பார்த்துட்டு நம்ம வந்து 2 இருக்கிறது மட்டும் தான் ஒட்ட போகிறோம். ஒன்று ஏதாவது இருந்துட்டு தான் நம்ம ஒட்ட போகிறதே கிடையாது. ஏன்னா நான் நிறைய ஸ்டிக்கர்ஸ் பார்த்தீங்கன்னா கலெக்ட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பார்த்துடலாம். ஓகே 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 எல்லாம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்குது. மொத்தம் பார்த்தீங்கன்னா ஏன்ட்டு இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா 60 ஸ்டிக்கர் பார்த்தீங்கன்னா இருக்குது. சிங்கிள் செட்டு தான் வரும். நான் பார்த்தீங்கன்னா 2 செட்டாக பார்த்தீங்கன்னா ஆர்டர் பண்ணுறது. இந்த ஒரு செட்டு பார்த்தீங்கன்னா நான் வந்து அப்படியே என்னோடய கலெக்ஷனில் பார்த்தீங்கன்னா வச்சுருக்கேன், ஒட்ட மாட்டேன். ஒரு செட்டு பார்த்தீங்கன்னா என்னோடய ரூமில் பார்த்தீங்கன்னா ஒட்ட போகிறேன். கரெக்டாக எதனா வந்து இடம் பத்துமான்னு தெரியலண்ணா. ஐ திங்க் இந்த ரூமில் பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல வந்து ஸ்டிக்கர் பார்த்தீங்கன்னா அதில் ஒட்டியிருந்தது பார்த்தீங்கன்னா பெரிய ஒரு ஸ்டிக்கர் பார்த்தீங்கன்னா ஒட்டியிருந்தாங்க. அதை வந்து நம்ம நல்லா வந்துட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஏன்னா லைட்டாக ஃபேட் ஆகிட்டு கட் பண்ணி எடுத்த பிறகு பார்த்தா அந்த முந்தி அடிச்சிருந்த பெயிண்ட்டு வெளியே பார்த்தீங்கன்னா வேறு பெயிண்ட்டு. ஸோ டிஃப்ரென்ஸ் தெரியுது. ஆனால் அதில் ஒட்டலான்னு பார்த்தா அந்த ஸ்டிக்கர் ரொம்ப பெருசு. இது ஒவ்வொன்றா பார்த்தீங்கன்னா வரிசையாக வச்சு பார்க்கணும் கரெக்டாக இருக்குமான்னு தெரியல. அது மாதிரி ஒரு சில ஸ்டிக்கர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அந்த கொஞ்சம் சைடாக இருக்க மாதிரிப்பட்ட ஸ்டிக்கர்ஸ் தான் இருக்குது. இந்த இட்டாச்சி வந்து சாஸ்டிக்கு தள்ள கை வச்சுக்க மாதிரி பட்டது பாருங்கண்ணா. இதெல்லாம் வந்து இப்படி ஒட்டினா தான் பார்க்கறதுக்கு சூப்பராகும். இப்படி ஒட்டினா நல்லா இருக்காது. ஸோ அதெல்லாம் பார்த்து இப்படியே ஒட்டிட்டு நான் அதை பார்த்தீங்கன்னா முடிஞ்சால் வீடியோவில் ஃபைனலில் பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணுறேன் அந்த ஃபோட்டோ. சரி கேஸ், இந்த விட அவ்வளோதான். நான் நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான ஒரு அன்பாக்சிங்கில் பார்க்குறேன். அது வரைக்கும் பை கேஸ். நம்ம சேனல் நிறைய பேர் பார்க்குறீங்க, பட் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேறீங்க. இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். எனக்கும் ஒரு சின்ன ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள். நான் நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீட்டில் பார்க்குறேன். அது வரைக்கும் பாய் கைஸ், பாய்.